உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேடம், மரத்துல மோதினது சாமி குத்தம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சடங்கு செய்ய வேண்டியது இருக்கு. அது செஞ்சாதான் ஊருக்கு நல்லதுன்னு ஒருத்தர் மேல சாமி இறங்கி சொல்லிச்சு மேடம். என்ன சடங்கு? அந்த பொண்ணு கோவிலை சுத்தி நிர்வாணமா வரணும் மேடம். சாமி முன்னாடி வந்து பூஜை செய்யணும். இந்த சடங்கை செஞ்சாதான் பண்ண தப்புக்கு பரிகாரம் செஞ்ச மாதிரி ஆகுன்னு சாமி சொல்லிச்சு. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஒரு பொண்ண Dress இல்லாம கோவில சுத்தி வர சொல்றீங்க? நீங்க எல்லாம் என்ன ஆதி காலத்துல இருக்கீங்களா? நீங்க சொல்றதே காட்டு மிராண்டித்தனமா இருக்கு. இங்க பாருங்க மேடம், இது எங்க ஊரோட சம்பிரதாயம். இத மாத்த முடியாது. ஆமா, இத மாத்த முடியாது. இத மாத்தினா சாமி குத்தமாகி ஊரே அழிஞ்சிரும். ஊர் அழிஞ்சிருமா? ஆத்தா, ரெண்டு பேரும் நான் தான் ஆத்தாங்கிறீங்க. யாரு உண்மையான ஆத்தான்னு தெரியணும்னா என் கையில என்ன பொருள் இருக்குன்னு யாரு சரியா சொல்றாங்களோ அவங்கதான் உண்மையான ஆத்தா. ஆத்தா, நீ உண்மையான ஆத்தாவா இருந்தா என் கையில என்ன இருக்குன்னு சொல்லு ஆத்தா. யாருக்கிட்டடா கேக்குற? உங்ககிட்ட தான் ஆத்தா கேக்குறேன். கையில ரோஜாப்பூ இருக்குடா. ஆத்தா, அது இல்ல ஆத்தா. புது ஆத்தா, நீ சொல்ல ஆத்தா என்னன்னு. ஏய், ஆத்தாவுக்கே சோதனையா? சிறுவய மக்கா, என்ன சாப்பிடுறீங்க? இது நெல்லிக்காய், இது லெமன். இது இதுக்கு டிராவல்ல லேடிஸ் எல்லாம் வாமிட் வருதுன்னு சீன் போடுவாங்க. அந்த டைம்ல சுரண்டி மூக்குல வச்சுட்டா ஏத்தமா இருக்கும்பா. லேடிஸ்க்கு. சொல்லாட்டா. அது மஞ்சள் கலர்ல இருக்கும்டா, மஞ்சள் கலர்ல இருக்கும். வாமிட் வந்தா எடுத்து மோந்து பாத்துக்கலாம். ஆமா, அது என்னன்னா அது எலுமிச்சை பழம்டா. புது ஆத்தா தான் கரெக்டா சொன்னுச்சு. ரெண்டா பிச்சு அவன் தலையில தேய்ச்சு விடு. ஆத்தா, இப்ப என் கையில ஒரு பொருள் இருக்குது. அது என்ன பொருள் சொல்லாத்தா? இன்னும் முடியலையாடா? யாருக்கிட்டடா கேக்குற? உங்ககிட்ட தான் ஆத்தா கேக்குறேன். உன் கையில மல்லிகைப்பூ இருக்குடா. இல்ல ஆத்தா, அது இல்ல. புதுசா வந்த சாமி, நீங்க சொல்லுங்க ஆத்தா. இன்னும் இந்த ஆத்தாவை நீங்க நம்பலல்ல? சொல்றேன்டா. ஒண்ணு எலுமிச்சம்பழம்னா இன்னொன்னு நெல்லிக்காவா தான் இருக்கும். ஏய், நாளோடி படை எடுத்தது சமுத்திரக்கனி, உன் கையில இருக்கிறது நெல்லிக்கனிடா, நெல்லிக்கனி. ஆமாத்தா, நீ கரெக்டா சொல்லிட்டாத்தா. ஜெய் ஜம்பா. புது ஆத்தா தான் உண்மையான ஆத்தா. கரெக்ட். இத்தனை நாள் இவன் ஊர்ல ஆத்தா பேரை சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான். இவனை நம்பி ஒரு பொண்ணுக்கு தப்பான சடங்கு செய்ய சொன்னமே, முதல்ல இவனை துரத்துக்கடா. ஏய், போடா. ஆத்தா, பழையாரு ஆத்தா, பழையாரு நல்லபடியா குறி சொல்லியிருக்காத்தா. எல்லாரும் நல்லா இருக்கணும். சரிப்பா, ஓ. நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம், இல்லைன்னா நம்மள ஓட விட்டுருப்பானுங்க. இங்க என்ன நடக்குது மாமா? என்னாச்சு மாமா எனக்கு? அது ஒண்ணு இல்ல மாப்ள, சாமி ஆடி நீங்க குறி சொன்னீங்க. நானா? அப்பா,
ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இல்லனா இந்த ஊருக்காரங்க என்ன சும்மாவே விட்டுருக்க மாட்டாங்க. சடங்கு சம்பிரதாயன்ற பேர்ல என்ன அசிங்கப்படுத்திருப்பாங்க. பரவாயில்ல, அதை விடுங்க. பார்த்து பத்திரமா போங்க. ஏமா தேங்க்ஸ் சார். இனிமேவாது பார்த்து ஓட்டுமா போ. ராஜா, சூப்பர். நீ செஞ்சது சாதாரண விஷயம் இல்ல. ஆரம்பத்துல எனக்கு கூட நீ என்ன செய்யறேன்னு புரியல. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த ரொம்ப சாதுரியமா நடந்துக்கிட்ட. இப்படிதான் இருக்கணும். உண்மையிலேயே உன்னை பாராட்டுறேன். தம்பி, உங்க அப்ரோச்சே ரொம்ப புது மாதிரியா இருக்குப்பா. எப்படியோ அந்த பொண்ணுங்களோட மானத்தை காப்பாத்தினீங்க. ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. சரி, வாங்க எல்லாரும் போலாம். வாங்க. மேடம், இதுதான் உங்க குலதெய்வ கோயிலா? ஆமா, இதான் எங்க குலதெய்வம். எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், இந்த மாதிரி சுப நிகழ்ச்சியா இருந்தாலும் இங்க வந்துதான் நாங்க சாமி கும்பிட்டுட்டு ஆரம்பிப்போம். அப்பதான் எங்க எல்லாருக்குமே திருப்தியா இருக்கும். நம்ம இங்க வந்து ரொம்ப நாளாச்சுல ஈஸ்வரி. ஆமாங்க, வீட்டு பிரச்சனை, தொழில்னு இந்த தடவை ரொம்ப நாள் கழிச்சுதான் வரும். அம்மா, போன தடவை இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சு சாப்பிட்டு போனதெல்லாம் இன்னும் என் மனசுல அப்படியே இருக்குமா? ஆமாமா, அந்த ட்ரிப் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நம்ம இனிமே அடிக்கடி இங்க வரலாம். வந்துடலாம், கவலைப்படாதீங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டீங்களா? எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிட்டேம்மா. வந்தீங்கன்னா பத்திரிக்கையை வச்சு பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ம், எல்லாரும் வாங்க. வாங்கம்மா. வாங்க. இனிமேதாண்டா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏப்பா, அங்க பாத்தியாப்பா? 2 பேரும் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அப்பாவி மாதிரி எப்படி நின்னு பேசிட்டு இருக்காங்கன்னு. எல்லாம் பாத்துக்கலாம். நம்மளதான் நோட் பண்றானுங்க. இவங்க மேட்ரு மட்டும் அத்தைக்கு தெரியட்டும். இவனுக்கு ஒரு குண்டு, அந்த பொம்பளைக்கு ஒரு குண்டு. கத்தம் கத்தம். 2 பீடைகளும் ரேவதி வாழ்க்கையில இருந்து ஒளிஞ்சிடும். தயவு செஞ்சு ஏதாவது பார்த்து பண்ணு. முடிச்சு விட்டுருப்பா சீக்கிரம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்கள சும்மாலாம் விட்டுற மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.